பிரதமர் அவர்கள் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கும், அதுவே தீபாவளி பரிசாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. எங்களை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி வரி என்ற அந்த முறையே கைவிடப்பட வேண்டும், பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான். என்றாலும் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டது. சார், இது என்ன சொல்றாங்கன்னா, பீகார் தேர்தல் சில வடமாநில தேர்தல்களை மனசுல வச்சுட்டு இது மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை அப்படிதான் எடுத்துக்கணுமா? தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் என்றால் அதை வரவேற்கிறோம். குறிப்பா சுதந்திர தின உரையில RSS பத்தியும் பேசியிருக்காரு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல RSS ஒரு தன்னார்வமா செயல்படக்கூடிய அரசு சாரா நிறுவனம், அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள்னா அப்படின்னு செங்கோட்டையிலிருந்து பேசியிருக்காரு. அது தேவைதானா? அவர் ஒரு RSS ப்ராடக்ட் என்பதை மறுபடியும் அவர் மீள் உறுதி செய்திருக்கிறார். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், RSS பாசறையில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. RSSின் செயல் திட்டத்தை தான் படிப்படியாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது, வன்முறைகள் வெடிக்கின்றன. RSSஐ சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டியிருப்பது ஏற்புடையதல்ல. அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம். சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம். சாதி அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம். இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை 140 கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவிலே பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடையதல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம். 11 மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தனியார் மயப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மொத்தம் 15 மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியிலே அனைத்து துறைகளிலும் தனியார் மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளாக இருந்தாலும் தனியார் மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது. தனியார் மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும், அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மாநகராட்சிக்குள்ளே இந்த 2 மண்டலங்களில் தனியார் மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது. அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி தோழர் குமாரசாமி ஆகியோரோடு நான் தொடர்பிலே இருந்தேன், விவாதித்தேன். அதன் அடிப்படையில் இந்த 2 மண்டலங்களை சார்ந்த தூய்மை பணியாளர்களை மட்டுமாவது NULM என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும். தனியார் மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம். முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம், அமைச்சர்களோடும் தொடர்ந்து வலியுறுத்தினோம். அதையும் மீறி உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள். எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அவர்களை குண்டுகட்டாக கைது செய்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? தூய்மை பணியாளர்களை கைது செய்து குண்டுகட்டாக தூக்கிட்டு போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டித்திருக்கிறோம். அதுபோல போர்ஸ் பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை. இந்த கைது நடவடிக்கையை மட்டுமின்றி அவர்கள் மீது
வழக்கு புனைந்ததையும் கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தும். சார், இந்த விஷயத்துல உங்களையே குறி வச்சு பேசுறாங்க சார். குறிப்பா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் சரியா குரல் கொடுக்கல, ரொம்ப லேட்டா வந்தாங்க. நான் 4வது நாள் போனேன். இல்ல நீங்க அப்படி சொன்னாலும் அவங்க 5வது நாள் நான் போனேன். 4வது நாள் எம்எல்ஏ போனாரு. 6வது நாள் முதலமைச்சரை சந்திச்சோம். தொடர்ந்து 7வது நாள்ல இருந்து 13வது நாள் வரையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பில் இருந்தோம். அமைச்சரோடு பேசினோம், நேரு அவர்களோடு பேசினோம், சேகர்பாபு அவர்களோடு பேசினோம், முதலமைச்சரோடு பேசுவது மட்டுமில்லாமல் அந்த தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசினோம். தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்னு கேட்கறாங்க. இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கு. அடுத்து இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மை தலித்துகளா இருக்கிறாங்க, அதனால தலித்துகள் அந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது. எல்லோருக்குமான பிரச்சனை. ஏன் இது அதிமுக அடுத்து போராடக்கூடாது? அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் தலையிடல? அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அதிமுக பதில் என்ன? அரசாணை 152 போட்டதே அதிமுக. தனியார் மயமாக்குவதற்கு மதுரையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் பணமுறை ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம். சென்னையிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம். 182 அரசாணையை திரும்ப பெறணும். அந்த அரசாணைப்படி தான் இப்ப இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான். இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் மயப்படுத்தும் போது ஒரு வாய் திறக்கலையே. இது நான் திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. ஏன் இந்த அரசியல்? திமுக செஞ்சா எதிர்க்கணும், அதிமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது தான் இங்க இருக்கிற அணுகுமுறையா இருக்கு. அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்க இந்த பிரச்சனைகளுக்கு துணை பெறுவோம்னு அர்த்தமா? நாங்க இது பிரச்சனை இருந்துட்டு தானே போய் பேசணும். கூட்டணியில் இருந்தாலும் அதை பத்தி நாங்க உறுப்பினர்கள் அதை பத்தி கவலைப்படாம முதலமைச்சர் போய் நாங்க அழுத்தம் கொடுக்குறோம்ல. புது அணுகுமுறையை கையாளுகிறார். நாடகம் அவருக்கு உரிய பதிலை செய்வார். அவர் மக்களை தேடி செல்கிற காலம் வரும்.